எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். கதம்ப பக்கோடா அப்படின்னும் சொல்லலாம், அப்படி இல்லைனா வெஜிடபிள் பக்கோடா அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கோம், எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான் பாண்டியில் வந்து ஆயில் வந்து விட்டு வச்சுருக்கேன். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இது வந்து முள்ள பொறுமையாக ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். இப்படி ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு முட்டைக்கோசை வந்து நல்ல நீளமாக பெருசாக அந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. இப்படி இருக்கட்டும். ரொம்ப ஃபைனாக கறிக்கு நறுக்கிற மாதிரி நறுக்க வேண்டாம். கொஞ்சம் நல்லா நீளமாக தாராளமாக இருந்தால் தான் பக்கோடா அப்படின்னா தீஞ்சு போகாமல் இருக்கும். அதே மாதிரி நல்ல 2 பெரிய வெங்காயம், நல்ல பெரிய சைஸ் வெங்காயம், 2 வெங்காயம் இந்த மாதிரி நீள வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழையும் நறுக்கி வச்சுருக்கேன். ஆனால் ஒரு விரல் நீட்டு அளவுக்கு இஞ்சி எடுத்து இந்த மாதிரி கேரட் துருவலில் சேர்த்தி வச்சுருக்கேன். அடுத்தது கத்திரிக்காய். இந்த மாதிரி நீங்கள் கத்திரிக்காய் இதெல்லாம் தண்ணியில் போட வேண்டாம், அலம்பிட்டு இப்படி நறுக்கிடுங்க. கொஞ்சம் லேசாக கருகிற மாதிரி இருக்கும், பரவாயில்ல. அது மாதிரி நீள வாக்கிலே அதையும் நறுக்கிக்கோங்க. அதே மாதிரி நல்ல பெரிய கேரட்டு, ஒரு கேரட் இந்த மாதிரி நீளமாக உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ ஃபைனாக அந்த மாதிரி நல்லா ஊசியாக நீளமாக இந்த அளவுக்கு ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு நறுக்கிக்கோங்க. அதே மாதிரி நான் வந்து ஒரு அரை அளவுக்கு சௌச்சவ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு குவான்டிட்டி நிறைய தேவை. இது வந்து ஒரு 4 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து நறுக்கியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கூடுதல் தேவை அப்படின்னா நீங்கள் அப்படியே இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு அரை சௌச்சவ் இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு நீள வாக்கில் நறுக்கியிருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு, நான் உருளைக்கிழங்கை அலம்பிட்டு தோலோடு தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எப்படி வேணாலும் தோலோடையும் போடலாம், இல்லை தோல் எடுத்துகிட்டும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு 200 கிராம் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதில் பாதி அளவுக்கு 100 கிராம் அளவுக்கு அரிசி மாவும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு தாராளமாக 2-2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், எண்ணெயும் குடிக்காது, அதே சமயத்தில் நல்லா மொறுன்னு கிறிஸ்பாக ஒரு கரகரப்பு கொடுக்கக்கூடியதுக்காக இதுவும் வச்சுருக்கேன். கடலை மாவு மட்டுமே அதிகமாக இருந்தது அப்படின்னா சவுக்குன்னு இருக்கும். அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்க போகிறோம், மஞ்சப்பொடி போட போகிறோம், கொஞ்சம் பெருங்காயப்பொடியும் போட போகிறோம் வெங்காயம் போட்டாலுமே. அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ப காரப்பொடி போட்டுக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பேசனில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த காய்கள் எல்லாம் விடவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே ஈவனாக 1 கப் அப்படிங்கிறத விடவும் இதெல்லாம் வந்து 1 கப் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டாலும், இல்லை ஒவ்வொன்று அப்படின்னு எடுத்தாலும் வெங்காயமும் முட்டைக்கோசும் மட்டும் நிறைய எடுத்துக்கோங்க. வெங்காயம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி கேபேஜை வந்து நிறைய எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுதான் வந்து நல்லா பைண்ட் ஆகிறதுக்கு. பக்கோடா அப்படின்னா தாராளமாக இதுதான் இருக்கணும். காய் வந்து முன்னாடி நம்ம நல்லா அலம்பிட்டு அதுக்கப்புறம் நறுக்கணும்னா தண்ணி வந்துடும். ஆமாம், காய் வந்து நல்லா வந்து இப்போ நான் கத்திரிக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா அலம்பிட்டு தொடச்சிட்டு நறுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஃப்ரிட்ஜிலேருந்து தான் எடுத்திருக்கேன். அந்த சில்னஸே வந்து இதில் இருக்கும். அதனால் தோலோட எடுத்து அலம்பிட்டு நல்லா தோலெல்லாம் செத்திட்டு இதையும் அந்த மாதிரி எல்லா காயுமே நல்லா அலம்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு தடவை துணியால் தொடச்சிட்டு தான் நான் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். ஏன்னா அதில் இருக்கிற ஈரமும் கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறோங்கிறதுனால நிறைய தண்ணி தாங்காது. இது பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே கலந்து வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நிறையா இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க, நீங்கள் பண்ணி வச்சுருங்க. இப்போ பண்ணினா ஈவினிங் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு காத்தால கூட நல்லாயிருக்கும், உடனே கெட்டு போகாது. உடனே பண்ணிட்டோம். ஆமாம், இல்லைனா வந்து நமக்கு தண்ணி வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நீங்கள் வந்து இது பொலன்னு இருக்கணும். இஞ்சியும் கொத்தமல்லி தழையும் இருந்தால் தான் இதில் வந்து அந்த ஒரு மாதிரி ஹைலைட்டான ரொம்ப ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு என்ன சொல்கிறது, மசாலா மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே இந்த இஞ்சி. நான் வந்து பச்சை மிளகா போடலை, ஏன்னா பெரியவாள்லேருந்து சின்னவா வரைக்கும் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பட் போட்டோம்னா எங்கேயாவது ஒன்று வாயில் மாட்டிட்டா கூட அதை பிச்சு தேடி எடுத்து வெளில வைக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் அப்படிலாம் வைக்க மாட்டோம், சாப்பிட்டுடுவோம்னு சொல்கிறவாளாக இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். நான் போடலை. பசங்களுக்கு கொடுக்குற போது வெறும் காரப்பொடி மட்டும் போட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பாருங்களேன், எல்லாமே ஒரு கேரட், ஒரு கத்திரிக்காய் அப்படின்னா 100 கிராம் தான் இருக்கும். ஒரு இவ்வளோ பெரிய கத்திரிக்காய் எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் இன்னும் இதில் குடமிளகா சேர்த்துக்கலாம். சில பேர் வந்து ஆனால் காலிஃப்ளவர் போடலாம், பட் அது உருண்டையாக இருக்கும், நீள வாக்கில் நறுக்க வராது. அதெல்லாம் கொஞ்சம் பண்ணும்போது இன்னும் இதுவாகும். ரெண்டாவது இது உப்பெல்லாம் போட்டு நம்ம எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வெறும் காய்கறிகளை ஒரு தடவை அப்படி நல்லா கலந்துடலாம். ஏன்னா மாவெல்லாம் போட்டு பைண்ட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஒரே இடத்துல ஏதாவது நின்று எடுத்துனா கஷ்டம். அதனால் ஃபஸ்ட்டு காய்கறிகளை இப்படி கையால் கலந்துடலாம். கத்திரிக்காயை வந்து நீங்கள் வந்து முட்டைக்கோசு, கேரட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் இதெல்லாம் நறுக்கிட்டு கொத்தமல்லி தழையெல்லாம் கட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காயும் மட்டும் லாஸ்ட்டில் நறுக்குங்க, கருத்து போயிடும். நான் அப்படி தான் நறுக்கியிருக்கேன். பட் அதுலேயுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கருக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து இப்போ 200 கிராம் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. சப்போஸ் இன்னும் கொஞ்சம் தேவை அப்படின்னா கூட நம்ம போட்டுக்கலாம். ஆனால் இதுவே கரெக்டாக இருக்கும். தேவைன்னா கடல மாவு போடணுமா? அரிசி மாவு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடல மாவு சேர்க்குறத விட அரிசி மாவு சேர்த்துட்டா கரகரன்னு இருக்கும். இதுவே கரெக்டாக தான் இருக்கும். இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துட்டுருக்கேன். கடல மாவு ஜாஸ்தி சேர்க்க இதுதான் ஆகும், ஒரு மாதிரி ஸ்பாஞ்சியாக ஆகிடும்.
காரம் வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. நான் எப்போவுமே எங்களுக்கு ஜாஸ்தி காரம் எடுத்துக்கிறது இல்லை. ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அப்படின்னா இந்த ஸ்பூனால் ஒரு 3 ஸ்பூன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அதோடக்கு வரும். தண்ணி வந்து நிறைய விட்டுறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெளித்து தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதிலே வந்து நம்ம பெருங்காயப்பொடி, லைட்டாக கலருக்காக கொஞ்சமாக மஞ்சப்பொடி. வெங்காயம் போடுறதுனால நிறைய பேர் பெருங்காயம் வேண்டான்னு நினைப்பா. இருந்தாலும் கொஞ்சம் போட்டால் அதோட வாசனையும் இருக்கும், நல்லாயிருக்கும். ஒரு 2 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். சால்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சமாக வந்து மஞ்சப்பொடி. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை அப்படின்னு பார்த்துட்டு கூட நீங்கள் காரம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம். அதெல்லாம் நம்ம சௌரியம்தான். இப்போ நான் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா, நீங்களும் இந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு காய்கறிகள் நிறையா இருக்குது, இன்னும் கொஞ்சம் மாவு இருந்தால் தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம், இல்லை அரிசி மாவு சேர்த்துக்கலாம், இல்லை கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஒரு டம்ளர் கடலை மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அரிசி மாவு அதுக்கு 1/2 டம்ளர் 3/4 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிற போது ரொம்ப வந்து சாஃப்டாக ஒரு மாதிரி இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த சூடான இப்படி எண்ணெயை வந்து இது மேலே விட்டுடலாம். சில பேர் நெய் விட்டுப்பா, சில பேர் டால்டா விட்டுப்பா. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் விட்டுருக்கேன். ஆமாம், கரகரப்புக்காக. அதுக்காக தான் நெய்யோ இல்லை டால்டாவோ போடுறது. உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து டால்டா இல்லையே நெய் இல்லையெல்லாம் வருத்தவே பட வேண்டாம். பார்த்து கை சுட்டுட்டு போகிறது. வந்து நம்ம எல்லாத்தையும் ஃபுல்லாக இதெல்லாம் பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் வந்து எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி இப்படி காய்கறிகள் எல்லாம் நகர்த்தி விட்டு நம்ம இப்படி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் நல்லா ஈவனாக காரப்பொடி உப்பு போட்டு எல்லாத்தையுமே நல்லா வந்து கீழே மேலே மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த மாவெல்லாம் சேர்த்து எண்ணெயோடு சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தண்ணி இனிமேல் விட தான் போகிறோம். இனிமேல் தண்ணி இதுக்கு முன்னாடி எதுவுமே விடலை. வெறும் ஜஸ்ட் இந்த காய்கறிகளில் உள்ள ஒரு ஈரத்தன்மை தான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 கைக்கு தான் விட்டுருக்கேன். இப்படி விட்டு பொலன்னு இருக்கணும். அதாவது ரொம்ப உதிராகவும் இல்லாமல் ரொம்ப குழனும் இல்லாமல் அந்த மாதிரி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கீழே மேலே இந்த மாதிரி ஈவனாக. கடலை மாவு ஜாஸ்தி இருந்ததுன்னா கையில் வந்து ஒரு மாதிரி ஒட்டுற மாதிரி இருக்கும். பைண்டிங் கொடுக்கும், உதிராமல் பைண்டிங் கொடுக்கும். நான் இப்போ ஒரு 200 கிராம் போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். சப்போஸ் தேவைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். இல்லை வேணும்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் கடலை மாவு சேர்த்து இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். ஒரு பிசுபிசுப்பு தன்மையோடு இந்த அளவுக்கு இருக்குது. எண்ணெய் வந்து காஞ்சிடுதுன்னு நினைக்கிறேன். எண்ணெய் வந்து காஞ்சிருக்கு. இந்த மாதிரி சிம்மில் இருக்கட்டும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக நம்ம வந்து அப்படி அப்படியே எடுத்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உதுத்து விட்டுக்க வேண்டியதான். உங்களுக்கு இந்த மாதிரி உதிராக போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்து கூட இப்படி பண்ணி கூட இப்படி கூட பண்ணி அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். எப்படியும் கையில் வந்து இந்த ஈரத்தன்மை இருக்குது இல்லையா, கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிசுபிசுப்பு தன்மையுமே இதில் இருக்குது. உடனே கலர வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். ஃப்ளேம் வந்து சிம்மிலேயே இருக்கட்டும். சிம் பண்ணிட்டா தான் ஈவனாக தீஞ்சி போகாமல் அதே சமயத்தில் காய்கறிகள்லாம் நல்ல கலர் கொடுக்கும். இதை நம்ம வந்து உடனே கலரிட்டோம்னா உதிர்ந்தும் போயிடும், கரண்டியிலே ஈரத்தில் ஒட்டினிடும்.
உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நமக்கு மாவு வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது. சப்போஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு கை அளவுக்கு கடலை மாவோ கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் எல்லாமே 2 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி ஈவனாகவே போட்டுக்கோங்க. கடலை மாவு மட்டுமே ஜாஸ்தி போடாதீங்க. திரும்பவும் உங்களுக்கு மாவு தேவை, காய்கறிகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா திரும்பவும் எந்த அளவுக்கு கடலை மாவு எடுக்கிறீங்களோ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு எல்லாமே ஈவனாக எடுத்துனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். கடலை மாவு அதிகமாக எடுத்துனா நசுக்குன்னு ஆகிடும். 2 பக்கம் இந்த மாதிரி நம்ம நல்லா திருப்பி விட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வந்து வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு பபிள்ஸ் அடங்கி ஓசையெல்லாம் அடங்கிடும். பரட்டி விடும்போது ஒரு ஜார்னியோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுக்கிறச்சே இந்த மாதிரி ஒரு கரண்டியில் எடுக்கிற போது உங்களுக்கு ஒரே தடவையில் எல்லாமே வந்துடும். ஜார்னியில் எடுத்தோம்னா மோஸ்ட்லி வந்து நமக்கு 2-3 தடவையாக எடுக்கிற போது ஃபஸ்ட்டு தடவை எடுக்கிறது ஒரு மாதிரி ஒரு கலரும் அடுத்தடுத்து ஒரு மாதிரி இருக்கும். எண்ணெயை வந்து எடுக்கிற போதே நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். காய்கறிகளும் நீல வாக்கில் நறுக்கிற போது தான் நமக்கு வந்து வேகிற பக்குவமும் கரெக்டாக இருக்கும், தீஞ்சு போகாமல் இருக்கும். இது வந்து தாராளமாக 4 பேர் அளவுக்கு சாப்பிட்லாம். பசங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுக்குற போது, ஆஃபீஸ்லேருந்து வர்றவளுக்கு பண்ணி கொடுக்குற போது காய்கறிகளை நீங்கள் முன்னாடியே நறுக்கி வச்சுட்டா கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்ல ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்னு கூட சொல்லலாம். குடமிளகாயெல்லாம் பார்த்திங்கன்னா அதிலே வந்து குடமிளகாயில் தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம வந்து தண்ணி மட்டும் தெளித்து நான் வந்து 3 கை தண்ணி தான் தெளிச்சிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு அப்பப்போ வந்து கையில் வந்து கண்டிப்பாக வந்து பைண்டர்லாம் ஒட்டும். நம்ம வந்து எல்லாமே வந்து எல்லா பக்கோடாவும் போட்டு முடிச்சாச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. பாருங்கள், ரொம்ப கரெக்டான கலரில் ரொம்ப சூப்பராக எல்லாருமே விரும்பி, சின்ன பசங்கள்லேருந்து பெரியவா வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. கொஞ்சம் ஆறட்டும் அப்படிங்கிறதுனால ஒன்று மேலே ஒன்றா போட்டால் ஒரு மாதிரி அடியில் வேர்த்துரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நான் தனித்தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான், மற்றபடி எதுவும் இல்லை. இந்த மாதிரி 3 இதுவாக ஏன்னா இதில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதில் மாற்றி வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். உதிர்ந்து போகாமல் இருக்குது. அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறோம், அதனால் என்ன ஆகுனா நாழி ஆக கொஞ்சம் லிக்விட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால தான் ஒவ்வொரு தடவையும் மாவை கீழே மேலே மிக்ஸ் பண்ணி எடுத்து நீங்கள் இப்படி பொலன்னு உதிரியாக போடாட்டா கூட எடுக்கிறது கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி அப்படி சும்மா அப்படி எடுத்து இப்படி ஒரு தட்டி இப்படி பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது கூடாக தெரியுது பாருங்கள், உள்ளுக்குள்ளே கேப்போட. ரொம்ப சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸாக ஒன்றே அப்படி பேச்சு காமிக்கவா பாருங்கள். இப்படி லேயராக வரும், இந்த மாதிரி வரும். அதனால தான் ஒவ்வொரு தடவையும் மாவை மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இப்படி உடைக்கிற போது அதில் ஒரு கற்குன்னு ஒரு சவுண்டு வரும். இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி மெத்தடில் வந்து வெஜிடபிள் பக்கோடா வந்து நீங்களும் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.